முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நாளை முன்னிட்டு முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளிலும் சுவாமிக்கு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் தொகுப்பை காணலாம். தருகிற வாராகி யாழி கணநாதா ஜெயம் தருகிற வீராதியான வீரா வினை அழிக்கிற வாதாபி ஆளும் கஜராஜா என்னை அருள்கிற வேதாதி ஞான தீரா ஏகா மேதா வேழம் பூதா நிதம் நிதம் முனை தொழ மனமுருகியதா காலத்தின் கனி தரவர கணாதிநாதா சச நிரி பம கம சச நிச கக சனி சப மப மப கம 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 சக சனி பம கம பச நிச நிரி நிச சச பப ப நிரி நி கக கம மம சக மப நிரி ச நிரி நி ச ச பப ப நிரி நி கக கம மம சக மப நிரி ச தாரணி தாரா கோமதி மாரா தாழன் சித்தாரா காரணி காரா மாங்கனி சூரா தேவா மிர்தாரா தேவா தேவன் தானே கஜராஜநாதா தேடி நாடத்தானே அருள் கூறுவார் மூலா மூலந்தானே முகனாக பாலா நாளும் சேர்த்தானே நலமாக்குவார் நாதா வேதா வாரா பொருளே என் வாழ்வில் எல்லாமே உன் சேவைதான் வேதத்தின் வழி தரவர காலத்தின் கனி தரவர கணாதிநாதா தேடி செல்வாரா தீராத சோகம் தீயான யாவும் போக செய்வாரா ஆதி யோகந்தானே கணநேச பாலா ஆற்றின் ஓரந்தானே சிலையாகுவார் ஆசா போகந்தானே வினநாயகாரா பாலில் தேனும் கூடி ருசியாருவார் ஆதா பாதா ஆராவா தரவர காலத்தின் கனி தரவர கணாதிநாதா ஞானத்தின் நெறி தரவர ஞானத்தின் ஒளி தரவர மகாதிபாதா வரம் தருகிற வாராகி யாழி கணநாதா ஜெயம் தருகிற வீராதியான வீரா
வினை அழிக்கிற வாதாபி ஆளும் கஜராஜா என்னை அருள்கிற வேதாதி ஞானதீரா ஏகா மேதா வேழம் பூதா நிதம் நிதம் முனை தொழ மனமுருகியதா வேதத்தின் வழி தரவர காலத்தின் கனி தரவர கணாதிநாதா எருமயிலா வடிவேலா எட்டி பாரு சிவபாலா மாறு வேடா மணிமாறா வள்ளி கொண்டா மனவாலா ஆதி தமிழின் ஆண்டவனே ஆண்டி கோலம் கொண்டவனே அவ்வையை கேள்வி கேட்டவனே கண்ணப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா உன்னுருவம் காண என் உள்ளம் முருகி போகாதா உன் பேரை சொல்ல என் ஆசை மனம் விரும்பாதா உன் திட்டம் போலதான் நித்தம் போகும் கட்டமெல்லாம் கேட்டுக்கொள்ளும் கந்தமாறா எருமயிலா வடிவேலா எட்டி பாரு சிவபாலா மாறு வேடா மணிமாறா வள்ளி கொண்டா மனவாலா காவடிதான் தூக்கி வந்து ஆடட்டா காங்கையா உந்தன் புகழ் பாடட்டா காலார மலை மேலேறி வரட்டா கந்தா நான் உன்னை வந்து சேரட்டா வேலா வேலா வடிவேலா வாகை சூடிய செந்தீரா வானம் தாண்டி நிற்கும் உந்தன் புகழையா காரா காரா சிங்காரா உலகம் சுற்றிய ஊங்காரா ஞானம் தாங்கி நிற்கும் உந்தன் அருளையா பேராற்றல் என்றால் நீதான் எங்கள் முருகையா பேரழகு என்றும் நீதான் எங்கள் குமரையா நீ சொன்ன வழி கிடந்தேன் சொல்லும்படி நடந்தேன் மத்ததெல்லாம் மறந்தேன் பாவா என் செந்தில் எருமயிலா வடிவேலா எட்டி பாரு சிவபாலா மாறு வேடா மணிமாறா வள்ளி கொண்டா மனவாலா பாட்டு ஒன்று பாட பாட பாறையா பாராலும் வேலன் வருவாரையா காணாத காட்சி எல்லாம் காட்டத்தான் கந்தாவடி வேலன் வருவாரையா மாறா மாறா மணி மாறா மாலை சூடிய மகதீரா மாயம் செய்து மங்கை கொண்ட மருகையா வீரா வீரா மாவீரா வேடம் ஏறிய விண்ணாரா தேவர் காக்க போர்கள் செய்த சேனையா பேரன்பை தேடி உன்னை கண்டேன் முருகையா பேராழி போல உந்தன் கருணை அழகையா நீ உள்ள வழி நடப்பேன் உந்தன் அடி கிடப்பேன் உன்னை நானும் மறவேன் மாமாவே நன்றி நான் ஒரு பார்வை பார்க்க நீ அச்சம் விட்டு போகாதா என்னை தொட்டு பார்க்கிற தீமை எல்லாம் நடுங்காதா ஒரு வார்த்தை சொல்ல நீ அகிலம் கேட்கும் மோக தந்த பொக்கிஷமே கந்தாவேலா எருமயிலா வடிவேலா எட்டி பாரு சிவபாலா மாறு வேடா மணிமாறா வள்ளி கொண்டா மனவாலா ஆதி தமிழின் ஆண்டவனே
கோலம் கொண்டவனே, அவ்வையை கேள்வி கேட்டவனே, அண்ணப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா. உன் உருவம் காண என் உள்ளம் முருகி போகாதா, உன் பேரை சொல்ல என் ஆசை மனம் விரும்பாதா. உன் திட்டம் போலதான் நித்தம் போகும் கட்டமெல்லாம் கேட்டுக்கொள்ளும் பந்தமாரா. எருமயிலா வடிவேலா, எட்டி பாரு சிவபாலா, மாறு வேடா மணிமாறா, வள்ளி கொண்ட மணவாளா. கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட 5 கோவில்களில் நிறை புத்தரிசி நிகழ்ச்சிக்காக மகாவிஷ்ணுவின் உருவ வடிவில் இயற்கை வேளாண்மை முறையில் தாய் ஜாஸ்மின், அகோனி போரா, கருப்பு கவுனி, கல்யாணி வைலட், கிருஷ்ண கோமாதா உள்ளிட்ட நெல் வகைகள் ஆகியவற்றை பயிர் செய்துள்ளனர். இவை நன்கு வளர்ந்து பச்சை பசேல் என காட்சியளித்தது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பிரசித்தி பெற்ற காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ கார்த்தியாயினி சமேதராக சர்வ மலர் அலங்காரத்தில் காட்சியளிக்க விசேஷ பூஜைகளுடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து சுவாமி சன்னதியிலிருந்து புறப்பாடாகி திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளினார். பின்னர் குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நூற்று 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே உள்ள நாதன் கோவில் எனும் ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாருடன் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். பின்னர் நாதஸ்வர மேளதாள வாத்தியங்கள் முழங்க கருடாழ்வார் உருவம் வரையப்பட்ட கொடிக்கு அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பு பூஜை செய்து கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிறுகூடல்பட்டி ஸ்ரீ மலையரசி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட உற்சவத்தை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மெய்நீண்ட ஐயனார் கோவிலில் பால் குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து கோவிலில் சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
நெல்லை பாபநாசத்தில் சித்தர்கள் கோட்டம் சார்பில் பாபநாசம் கோவில் முன்பு தாமிரபரணி ஆற்றின் படித்துறையில் புனித நதியான தாமிரபரணியின் அவதார நாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக கைலாய வாத்தியங்கள் முழங்க பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு சென்று படித்துறையில் சமர்ப்பித்தனர். பின்னர் புனித நதியான தாமிரபரணி ஆற்றிற்கு மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வைகாசி பெருந்திருவிழா 7ஆம் நாளில் வியூக சுந்தரராஜ பெருமாள் உபய நாச்சியார்களுடன் சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு தங்க சிவிகை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வீதி உலாவை தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வந்த சுவாமியை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.